வணக்கம். நம்மள நிறைய பேருக்கு வெளியூருக்கு, வெளிநாட்டுக்கு போய் சும்மா சுத்தி பார்க்க ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இப்போ நம்ம ஏதோ வெளியூருக்கு போகணும்னா என்ன செய்வோம்? பிளான் பண்ணுவோம். உடனே ஃபோனை எடுப்போம். ஒரு இணையதளத்துல விமான டிக்கெட் விலைய பார்ப்போம். அப்புறம் இன்னொரு இடத்துல நல்ல ஹோட்டல் கிடைக்குமான்னு தேடுவோம். அப்புறம் இங்க என்ன நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு தேடி, அப்புறம் எல்லாத்துக்கும் தனித்தனியா பணம் கட்டணும்னு மணிக்கணக்கா ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஐயையோ! நினைச்சாலே உடம்பு சோர்ந்து போதில்ல? ஆனா யோசிச்சு பாருங்க. நீங்க சும்மா உங்க போனை எடுத்து இந்த வார கடைசிக்கு கோவாவுக்கு போகணும், ஒரு நல்ல விமான டிக்கெட் பாரு, பீச்சுக்கு கிட்ட ஒரு நல்ல ஹோட்டலா புக் பண்ண, அப்புறம் நல்ல கடல் உணவு கிடைக்கிற இடத்துல இரவு சாப்பாட்டுக்கு ஒரு சீட்டையும் பதிவு பண்ணுன்னு சொல்றீங்க. அவ்வளவுதான். போனை கீழே வச்சுட்டு சும்மா டிவி பார்க்க போயிடுறீங்க. 20 நிமிஷம் கழிச்சு போன்ல ஒரு சத்தம் கேக்குது. பார்த்தா விமான டிக்கெட் புக் ஆயிடுச்சு, ஹோட்டல் உறுதியாயிடுச்சு, இரவு சாப்பாட்டுக்கு சீட்டும் தயாராயிடுச்சு. நீங்க ஒரு பட்டனை கூட அமுக்கல, ஒரு கஷ்டமும் படல. இந்த சலிப்பான பெரிய வேலை அத்தனையும் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுதான்யா இப்ப இருக்கிற கணினி உதவியாளர்கள், ஏஐ ஏஜென்ட் செய்யற வேலை. அப்படின்னா கணினி உதவியாளர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம ஏற்கனவே பழகின பேசும் கணினியை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். கடந்த சில வருஷமா நாம இந்த சாட் பாட் எல்லாம் பேசின கணினி கிட்ட பேசணும்ல. ஒரு கேள்வி கேட்டா அது நமக்கு எழுத்தா பதில சொல்லும். இப்ப எனக்கு சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுப்பா அப்படின்னு கேக்குறீங்கன்னா, அது உடனே அதுக்கு தேவையான பொருட்கள், செய்முறைகள்னு அத்தனையும் எழுதி தரும். ஆனா அதோட வேலை அங்கேயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாம தான் சமையல் அறைக்கு போகணும். ஐயோ மாவில்லையேன்னு கடைக்கு போகணும். நாம தான் கேட்க செய்யணும். அந்த பேசும் கணினி நல்லா பேசும், அவ்வளவுதான். ஆனா இந்த கணினி உதவியாளர் அப்படி இல்லைங்க. அது வெறும் சாக்லேட் கேக் செய்முறையை மட்டும் சொல்லாது. அது உங்க கடைக்கு ஃபோன் பண்ணி மாவு, முட்டை, கோகோ பவுடர்னு அத்தனையும் உங்க லிஸ்ட்ல சேர்த்து உங்க அக்கவுண்ட்ல இருந்து காசை வெட்டி மாலை 5 மணிக்கு வீட்டுக்கு வரும்னு ஆர்டர் பண்ணிடும். ஒரு கணினி உதவியாளருங்கிறது என்னன்னா, அதுவே மற்ற புரோகிராம்களை பயன்படுத்தி உங்களுக்காக பல வேலைகளை அடுக்குப்படியா முடிச்சு தரக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். இது நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படியெல்லாம் உதவும்னு கேட்டா அவ்வளவு பட்டியல் இருக்குங்க. நம்ம தினமும் செய்யற சலிப்பான வேலைகள் இருக்குல்ல, அதையெல்லாம் அது மிச்சப்படுத்தும். உங்க மின்னஞ்சல் பெட்டி, இமெயில் இன்பாக்ஸ் ஒரே குழப்பமா குப்பையா இருக்கும்ல, இந்த கணினி உதவியாளர் அதை எல்லாம் பார்த்து தேவையில்லாததை அழிச்சிடும், முக்கியமானதை பிரிச்சு வைக்கும். அப்புறம் உங்க நண்பர்களுக்கெல்லாம் மரியாதை கலந்த பதில்களை எழுதி தரும். உங்க நாட்காட்டிய பார்த்து ஒரே நேரத்துல 2 மீட்டிங் இருந்தா இந்த மீட்டிங்க வேற ஒரு நேரத்துக்கு மாத்திக்கலாமான்னு அதுவே ஒருத்தருக்கு மெயில் அனுப்பும். நம்ம கணினியை நாம கையால கஷ்டப்பட்டு வேலை செய்யற ஒரு கருவியா பார்க்காம நமக்காகவே வேலை செய்யற ஒரு சுறுசுறுப்பான பையன் மாதிரி ஆக்கிடும். இதுல ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, இதை பயன்படுத்த நமக்கு பெரிய டெக்னாலஜி அறிவெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க ஒரு கம்ப்யூட்டர் நிபுணரா இருக்க வேண்டாம், கோடிங் தெரிய வேண்டாம். இது சும்மா நம்ம பேசுற மாதிரி, மனுஷங்க பேசுற மாதிரி தான் புரிஞ்சுக்கும். நீங்க அதுக்கு ஒரு வேலையை சொன்னா போதும், அதை எப்படி செய்யணும்னு அதுவே கண்டுபிடிச்சுக்கும். நீங்க தான் மேனேஜர். இந்த கணினி உதவியாளர் உங்களுக்காக சலிக்காம வேலை செய்யற ஒரு பையன் மாதிரி. இப்ப பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் இதை நம்ம கையில கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ரொம்ப வேகமா வேலை செய்யறாங்க. மைக்ரோசாஃப்ட்ல கோ பைலட்னு ஒன்னு இருக்கு. அது நம்ம தினமும் பயன்படுத்துற வேர்ட், எக்ஸல் மாதிரி ப்ரோக்ராம்லயே இந்த உதவியாளர் வேலையை செய்யுது. கூகுள்ல ஜெமினி உதவியாளர்கள்னு இருக்கு. அது நம்ம மின்னஞ்சல், கூகுள் டிரைவ்னு எல்லாத்திலையும் வேலை செய்யும். அப்புறம் கிளாட்னு ஒரு புத்திசாலி கணினி இருக்கு. அது கணினி திரையை பார்த்து நம்ம மனுஷங்க மாதிரி மவுசை நகர்த்தி பட்டன்களை அமுக்கி படிவங்களை நிரப்புற வேலையெல்லாம் செய்யுதாம். சாட் ஜிபிடியை உருவாக்கின ஓப்பன் ஏஐ கம்பெனி எல்லாம் இணையத்துல அதுவே போய் வேலைகளை செய்யற கணினி உதவியாளர்களை உருவாக்குறதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. டெக்னாலஜி ரொம்ப வேகமா வளர்றதை பார்த்து நமக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும். அடடா, இதுவே இணையத்துல போய் வேலைகளை செய்யுதா அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் பயமா கூட இருக்கும். ஆனா ஒரு விஷயத்த நம்ம மறந்துடக்கூடாது. இந்த கருவிகளோட நோக்கம் என்னன்னா, நம்ம மனுஷங்க செய்யற சலிப்பான வேலைகளை எல்லாம் நம்ம கிட்ட இருந்து இறக்கி வைக்கிறது தான். இந்த கணினி உதவியாளர்கள் நம்மளோட புதுசா யோசிக்கிற திறமையையோ, நம்மளோட அன்பையோ, உணர்வுகளையோ மாத்த வர்றதில்ல. நமக்கு சலிப்பான வேலைகளை செய்யறதுக்கு தான் வர்றாங்க. நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நேரம். அதை நாம ஒருபோதும் திரும்ப பெற முடியாது. இந்த டிஜிட்டல் உதவியாளர்களை நம்ம வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்கிறதுனால நாம புது டெக்னாலஜியை பயன்படுத்துறது மட்டுமல்ல, நம்ம நேரத்தை நாம திரும்ப பெற போறோம். நமக்கு எதுல ஆசையோ அதை செய்யலாம். புதுசு புதுசா கத்துக்கலாம், சும்மா ஓய்வு எடுக்கலாம், குடும்பத்தோட நண்பர்களோட சேர்ந்து நல்லா பேசலாம், ஜாலியா இருக்கலாம். நினைச்சு பாக்குற மாதிரி எத்தனையோ விஷயங்களை செய்யலாம். நம்ம மனசுக்கு எது நல்லா தோணுதோ அதை எல்லாம் செய்ய நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும். நன்றி.